கலைஞர் சிலையை யாரோ ஒருவன் கடப்பாறையால் இடித்து தள்ளிய போது உண்மையை சொன்னால் அது வெறும் கவிதை அல்ல, கலவரத்தை அடக்கிய கவிதை. ஒரு சிலை உடைந்தால் வேறு பல சிலைகள் உடைந்திருக்கும். ஆனாலும் அடுத்த நாள் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியிருந்தார்கள், செயல்பட விட்டவர்கள் சிரித்து மகிழ்ந்தாலும். எனவே அந்த பையன் இடிக்கல, செயல்பட விட்டவர்கள் சிரித்து மகிழ்ந்தாலும் அந்த சின்ன தம்பி முதுகிலே குத்தவில்லை, என் நெஞ்சிலேதான் குத்துகிறான். அதனால் நிம்மதி எனக்கு என்று எழுதியிருந்த அந்த வரிகள் தான் அதற்கு பிறகு வேறு கலவரங்களை எழுப்பாமல் அது அத்தோடு அடங்கி போவதற்கு காரணமாக இருந்தது. அந்த கடப்பாறையின் முனையை விட கலைஞரின் கவிதை கூர்மையாக இருந்தது என்பதுதான் அதற்கான காரணம். அதே நாளில் நான் முரசொலியில் முதல் பக்கத்திலே பார்க்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது தலைவர் அவர்களின் கையெழுத்திலேயே அது அப்படியே